வர்ற 20ஆம் தேதி எல்லா மாவட்டத்திலையும் கண்டன போராட்டம் அப்படின்னு திமுக அறிவிச்சாலும் சேலத்திலையும் ஈரோட்லையும் போராட்டம் யார் தலைமையில் நடக்கு அப்படின்னு இப்பவே சிக்கலங்களாமா பேசிக்கிறாங்க. ஈரோட்ல ராஜாவா முத்துச்சாமியா, சேலத்துல ராஜாவா ராஜேந்திரனான்னு பலத்தை காட்டுறதுல இப்பவே சம போட்டியா. இந்த வாரிசு ராசாக்களுக்கு உடன்பிறப்புகளோட அதிக ஆதரவு இருந்தாலுமே கட்சியோட ஆதரவு வேற தசை பக்கம் வீசுதா சொல்லிக்கிட்டாங்க. ஐயா, உள்கட்சி தேர்தல் பிரச்சனை இப்படியே போய்கிட்டு இருந்தா கட்சியை உருப்படியா நடத்த முடியாதுன்னு இந்த மதுரைக்கார அண்ணனுக்கும் சென்னைக்கார தம்பிக்கும் பஞ்சாயத்து பேசின ஐபி அண்ணன் இப்ப கொங்கு மண்டலத்துல களம் இறங்கி இருக்காங்களாம் சொல்லிக்கிட்டுதாங்க. ஆளுங்கட்சியோட உட்கட்சி பிரச்சனை அங்கங்க பேசி முடிச்சாலும் பசுமை சாலையில இருக்கிற முதல்வர் வீட்டை முற்றுகையிட்டு ரத்தத்தின் ரத்தங்கள் அடிக்கடி போராட்டம் நடத்திக்கிட்டே இருக்காங்களாம். அது மீடியாவில் வராம பாத்துக்கோங்கன்னு ஆலோசனையா. ஐயா, எலக்கட்சியோட மொபைல் அப்ளிகேஷனுக்கு செம்ம வரவேற்பா. ஏன்னா தொண்டர்களோட புள்ளி விவரங்கள் எல்லாமே செல்போன்லயே அடங்கிருதான். இந்த உள்கட்சி தேர்தல்ல அந்த இதோட அடிப்படையிலையும் இந்த பொறுப்பாளர்களோட தேர்வு நடக்குதான். எப்படிங்க 1.5 கோடி ரத்தத்தின் ரத்தங்களை செல்போனுக்குள்ள கொண்டு வந்துடணும் அப்படின்னு அந்த அப்ளிகேஷனை அப்டேட் பண்ணிட்டே இருக்காங்களாமா. தேர்தலுக்கு சீட்டு கூட ஹைடெக் செலக்ஷனா தான் இருக்கு அப்படின்னு பேசிக்கிறாங்க. அந்த பக்கம் மொபைல் அப்ளிகேஷன்லாம் வச்சுக்கிட்டு ஹைடெக்கா வேலை நடக்குது. ஆனா நம்ம பக்கம் அட்டன்ஸ் பிரச்சனையே பெரும் பிரச்சனையா இருக்கேப்பான்னு அறிவாலயத்துல நீங்களும் ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு கட்சியோட இணையதள அணிக்கு உத்தரவு வந்திருக்கான் சொல்லிக்கிட்டாங்க. ஐயா, சத்தியமூர்த்தி பவன்ல இன்னும் சண்டை ஓயலையாம். ஏன்னா இந்த கோயம்புத்தூர்ல நீக்கப்பட்ட 6 பேரை மறுபடியும் கட்சியில சேர்த்துக்கிட்டாலும் மாவட்ட பொறுப்பாளர்களா உங்களுக்கு வேண்டப்பட்டவங்க 20 பேரை சேர்த்துக்கிட்டீங்களே அப்படின்னு இந்த சிவகங்கைக்காரருக்கு செம்ம கோபமா. ஓபிசி அணியோட கூட்டத்துல இந்த பிரச்சனை வெளிப்படையா வெடிச்சு கிளம்ப மேலெடுத்து விசாரணை நடந்துச்சு. அதே நேரம் எஸ்சி அணி கூட்டத்துல அம்பேத்கர் படத்தை தலைவரோட மகன் திறந்து வச்சதால இங்கேயும் வாரிசு அரசியலான்னு முணுமுணுப்பு கிளம்புதான். ஐயா, மகிழா காங்கிரஸ் கூட்டத்துக்கு ஆளே இல்லாதனால இந்த தஞ்சாவூர் பங்கன்ல உடல்நிலை சரியில்லைங்கிறத காரணம் காட்டி தலைவர் கலந்துக்கலையா. இந்த கேப்ல தலைவர் ராஜினாமா கடிதத்தை கொடுத்துட்டாருன்னு எதிர்கோஷ்டி கிளப்பி விட்டதால சத்தியமூர்த்தி பவன்ல சத்தம் ஓயல அப்படின்னு பேசிக்கிட்டு தாங்க.